வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கிற முதல் திரைப்படம் ஃபகத் ஃபாசில் நடிப்பில் வெளியாயிருக்கும் மலையாள படமான ஆவேஷம். இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் எடுத்த டைரக்டர் ஜித்து மாதவன் இதுக்கு முன்னாடி ரோமன்சம் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்திருந்தாரு. அந்த படம் ஒரு பெரிய ஸ்லீப்பர் ஹிட்டா மாறிச்சு, ஒரு மிகப்பெரிய வசூல் வேட்டை நடந்துச்சு. அதுவும் ரொம்ப கம்மி பட்ஜெட் எடுத்த படம் இப்படி ஒரு வரவேற்பு பெற்றுச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதாக இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸோட அதே பெங்களூர் செட்டிங்கில் எடுக்கப்பட்ட படம் தான் ஆவேஷமும். இன்ஃபேக்ட் இந்த படம் வரதுக்கு முன்னாடி ஆவேஷம் அப்படிங்கிறதே வந்து ரோமன்சமோட ஒரு ஸ்பின் ஆஃப் மாதிரி தான் நிறைய பேர் செய்திகளில் சொன்னாங்க. பட் அதை வந்து டைரக்டர் வந்து மறுத்து இது வந்து ஒரு ஸ்டாண்டர்லோனான ஒரு கமர்ஷியல் படம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்லோன் படமாக தான் இருந்திருக்கு. பட் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை படம் பூர்த்தி செய்தா அண்ட் முக்கியமாக ஃபகத்தோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு, ஓவராலாக படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறலாம் இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். கேரளாவிலேருந்து 3 இளைஞர்கள் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பெங்களூருக்கு போய் ஒரு காலேஜில் சேர்றாங்க. அங்கே காலேஜ் ஹாஸ்டல் அவங்களுக்கு தேவைப்படுற ஃப்ரீடம் கொடுக்காது அப்படிங்கிறதுனால அங்கே வெளியே இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஹாஸ்டலில் வந்து தங்குறாங்க. அங்கே சில சீனியர்ஸோட இவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது. சீனியர்ஸ் இவங்களை வந்து ரொம்ப ரேகிங்கிற பேரில் கொடுமைப்படுத்துறது உள்ளிட்ட பல விஷயங்களை செஞ்சிடறாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்களுக்கு யாராவது ஹெல்ப் வேணுமே அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கிற லோக்கல் ரவுடி யாராவது பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அங்கே ஒரு மலையாளி ஆனால் அங்கே இருக்கிற பெங்களூரில் இருக்கிற ஒரு பெரிய ரவுடி அப்படிங்கிற மாதிரி ரங்கா அப்படிங்கிற கேரக்டரில் இருக்கிற ஃபகத் ஃபாசிலை கண்டுபிடிக்கிறாங்க. பிரசண்டாவோட ஃபகத் ஃபாசிலோட பழக ஆரம்பிக்கிறாங்க. இந்த நட்பு எங்கே போய் முடிஞ்சுது, இந்த 3 மாணவர்கள் அந்த சீனியர் தொழிலிருந்து மீண்டாங்களா இல்லையா, ஃபகத் எப்படிப்பட்ட ஆளு, இதெல்லாம் தான் படத்தோட ஒன்லைன். படத்தில் யாரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் சிறப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். முழுக்க அவுட் அண்ட் அவுட் இது ஃபகத் ஃபாசிலோட ஒன் மேன் ஷோ தான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. நிறைய சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இருக்காங்க. குறிப்பாக அந்த 3 இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கதையோட மெயின் கேரக்டர்ஸுமே. பட் அதெல்லாம் தாண்டி தான் வர எல்லா சீன்லையும் என்ன மட்டுமே பாருங்கன்னு திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பிரில்லியண்டான பெர்ஃபார்மன்ஸை ஃபகத் ஃபாசில் கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் ரீஇன்ட்ரோடியூசிங் ஃபாஃபா அப்படிங்கிற மாதிரிலாம் கிரெடிட்ஸ் போட்டிருந்தாங்க. உண்மையாகவே அவர் வந்து ஒரு சில காட்சிகளில் பண்ண விஷயத்தை இல்லை படம் ஃபுல்லாக பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவு ஒரு புதியதொரு அவதாரம் தான் அவருக்கு. அதை ரொம்ப இன்னோவேட்டிவாக ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. அவரோட பாடி லாங்குவேஜ், அந்த கெட்டப்பு, அவ்வளோ நகைகள் போட்டு வந்து பண்ணுற ஒரு அலப்பறை, அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸுமே அந்த ஆக்டிங்கும் சரி இந்த படத்துக்கும் சரி ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு அப்படின்னா ரொம்ப ஆவரேஜாக எழுதப்பட்ட சீன், அது ரொம்ப சுமாராக எழுதப்பட்ட டைலாக் கூட ஃபகத் சொல்லும் போதும் ஃபகத் நடிக்கும் போதும் ரொம்ப பிரில்லியண்டான ஒரு மாறிடுது. அதுவும் அங்கே அம்பான் அப்படிங்கிற அவரோட அடியாளா வர ஒருத்தருக்கு அவருக்கும் ஃபாஃப்க்கும் உள்ள கெமிஸ்ட்ரி, அப்புறம் அந்த பசங்களோட அவர் காட்டுற அன்பு உள்ளிட்ட பல விஷயங்கள் இந்த படத்தோட ஹைலைட்டாக மாறி இருக்கு. அது எல்லாத்துக்கும் காரணம் திரும்ப ஃபகத்தோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். மிஸ்டர் பிரணவ், மிதுன், ஜெய்சங்கர், ரோஷன் ஷானவாஸ் 3 அந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக வராங்க. அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு, ஒரு செல்ஃபிஷ் இன்டென்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் காட்டப்படுது. பட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த எந்த விதத்துலையும் குறையில்லாமல் தான் இருக்கு. ஃபகத்தோட கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு கொடுத்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்ல அவங்க சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய இடங்கள்ல அவங்களுக்காக நம்ம வவுச் பண்றோம். அது அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதத்துக்கும் ஒரு சக்சஸ் ஃபார்முலாவா மாறி இருக்கு. அண்ட் நிறைய இடங்கள்ல இது வந்து ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரியா ட்ரீட் பண்ணியிருக்க வேண்டியதுதான். அதாவது அவங்க 3 கேரக்டர்ஸ் மட்டும் எடுத்து பார்க்கும்போது இது ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரியா தான் நமக்கு வந்து புலப்படும். பட் ஃபகத் அப்படிங்கிற ஒரு நடிப்பு அரக்கன் அந்த சைடு இருக்கிறதுனால இது ஒரு அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் கேங்ஸ்டர் கதையா மாறிடுது. அதர் தன் தட் இது உண்மையாவே ஒரு கோர் லைனில் பார்க்கும்போது ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி தான். அதுக்குண்டான பெர்ஃபார்மன்ஸை அந்த 3 டீனேஜர்ஸும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஃபகத்தோட ரைட் ஹேண்டாக வர அம்பான் அப்படிங்கிற கேரக்டரில் சச்சின் கோபு ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஆல்ரெடி ரோமன் சாமில் இவர் ஒரு சீரியஸான கேரக்டரில் பார்த்துருப்போம். அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக படத்தோட காமிக் ரிலீஃப், ஒரு எமோஷனல் ரிலீஃப், ஆக்ஷன் ரிலீஃப், இப்படி எல்லா ரிலீஃபும் சேர்த்து சொல்கிற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அதை ரொம்ப சிறப்பாகவே கையாண்டிருக்காரு. அதுவும் என்னென்னா நிறைய இடங்களில் ஃபகத்துக்கு ஈக்குவலாக கூட ஒரு ஸ்கோர் பண்ணுறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்து இந்த கேரக்டரை இன்னும் சிறப்பாக எழுதியிருந்தா இன்னுமே ஒரு பயங்கரமான ஒரு பிளாஸ்டிங்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் எந்த அளவு சந்தேகம் இல்லை. அந்தளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஆக்டர் தான் அப்படிங்கிறத நிறைய காட்சிகளில் நம்மளை நிரூபிச்சிட்டே இருக்கார். பெரிய ரவுடி ரெட்டியாக வர மன்சூர் அலிகான், அப்புறம் வந்து சீனியராக வர அந்த குட்டி மிதுட்டி அப்படிங்கிற அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு. அண்ட் மெயினாக ஆஜி வித்யார்த்தியோட கேமியோவாக இருக்கட்டும், அண்ட் ஃபகத்தோட அடியால் டீமில் வர அத்தனை பேர் எல்லாருமே ரொம்ப சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. யாருடைய நடிப்பிலும் இந்த படத்தில் எந்த குறையும் இல்லை அப்படிங்கிறதே ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். ஆவேஷம் படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத
பார்த்தலாம். ரங்கா என்கிற அந்த ஃபகத்தோட கேரக்டரை மட்டுமே நம்பி எழுதப்பட்ட படம் தான் இது. அதில் வந்து எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. பட் அதை எந்த அளவு யூனிக்காக மாற்றணும், எந்த அளவு இன்னோவேட்டிவாக மாற்றணும் அப்படிங்கிறத டைரக்டர் ஜிசுமாதன் ரொம்ப கியூரியஸாகவே இருந்திருக்காரு. நிறைய விஷயங்கள் புதுசாக கொண்டு வந்திருக்காரு. அந்த கேரக்டருக்கு ஒரு யூனிக் ஸ்கெட்சையும் கொண்டு வந்திருக்காரு. ரங்கா அப்படிங்கிற கேரக்டர் ஸ்க்ரீனில் வந்ததுக்கப்புறம் மற்ற கேரக்டர்லாம் நம்ம மறந்து போகிறதுக்கு அந்த ரைட்டிங், அந்த ரங்கா கேரக்டர் மேலே எழுதப்பட்டிருக்க அந்த ரைட்டிங் தான் ஒரு முக்கியமான ரீசன். அண்ட் அதை தாண்டி ஃபகத்தும் ரொம்ப ஒரு பிரில்லியண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அப்படிங்கிறதுனால இந்த கேரக்டர் மட்டுமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பில்லராகவும் ஒரு பாசிட்டிவாகவும் மாறி இருக்கு. நிறைய இடங்கள்ல ரங்கா நம்மளை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்றாரு. ஃபகத் ஃபாசிலோட கேரக்டர் இப்படி ஒரு கேங்ஸ்டரா மாறினாரு அப்படின்னு சொல்றதுக்கு விதவிதமா சொல்லப்படுற அந்த பிளாஷ்பேக்ஸ், அந்த கேரக்டருக்கு எப்படி இவ்வளோ பெரிய காசு எப்படி வந்துச்சு, இந்த மணி ப்ராப்பர்ட்டி எல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்ற அந்த பிளாஷ்பேக், இந்த மாதிரி நிறைய காட்சிகள் ரைட்டிங்லேயே ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக அந்த காலேஜ் ஃபைட்டில் வந்துட்டு போய் வார்னிங்லாம் கொடுக்குறப்போ வந்து ஃபஸ்ட்டு மலையாளத்தில் சொல்லுவார், அதுக்கப்புறம் கன்னடத்தில் சொல்லுவார், அதுக்கப்புறம் ஹிந்தியில் சொல்லுவார். ஏன்னா எல்லா லாங்குவேஜில் இருக்கிற ஆட்களுக்கும் புரியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடியாக ஒரு டைலாக் வந்து எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறையா சீன்ஸ் ரொம்ப ஸ்டாண்ட் அவுட்டாக எழுதப்பட்டிருக்கு, ரொம்ப சிறப்பாகவும் எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் முக்கியமாக அந்த காலேஜில் நடக்கிற அந்த ஃபைட் சீன்ஸ், அந்த டோட்டலாக அந்த ஃபைட் சீக்வன்ஸே ஒரு பெரிய பிளாஸ்ட். அண்ட் அந்த வயசான தாத்தாவாக நடித்தவரும் ரொம்ப சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்காரு. நல்லா கொரியோகிராஃப் பட்ட ஸ்டன்ஸ் எல்லா காட்சிகளையுமே இருக்குது. அந்த காலேஜ் ஃபைட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வர அந்த மால் ஃபைட்டாக இருக்கட்டும், திரும்ப கிளைமேக்ஸில் வர அந்த வீடு சுற்றி இருக்கிற ஃபைட்டாக இருக்கட்டும், எல்லா இடமுமே ரொம்ப வெல் கொரியோகிராஃப்ட், வெல் எக்ஸிக்யூட்டட், வெல் பெர்ஃபார்ம்டு அப்படின்னு கூட சொல்லலாம். டெக்னிக்கலாகவும் ரொம்ப ஒரு பிரில்லியண்டான ப்ராடக்டாக தான் இது வெளியே வந்திருக்கு. சமீர் தாகிரோட சினிமோட்டோகிராஃபி, சுஷின் ஷாமோட மியூசிக், விவேக் அர்ச்சனோட எடிட்டிங் இந்த படத்துக்கு ஒரு 3 பில்லர்களாகவே மாறி இருக்கு. சுஷின் ஷாம் தன்னோட வின்னிங் ஸ்ட்ரீக்கை இதுலையுமே மெயின்டைன் பண்ணியிருக்காரு. பாடல்களும் சரி, பிஜிஎமும் சரி, எடிட் பேட்டர்னும் சரி, இந்த கதைக்கு இந்த ஃப்ளேவருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்த தன்மையை, அந்த கதையோட இந்த தன்மையை புரிஞ்சுக்கிட்டு ஃபகத் தான் மெயின் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சிறப்பான ஒரு டெக்னிக்கல் ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த கிளைமேக்ஸில் அந்த வீட்டுக்குள்ளே ஃபகத் பண்ணுற அலப்பறைகள் அவ்வளோ பிரில்லியண்ட்டாக சினிமோட்டோகிராஃபி பண்ணப்பட்டிருக்கு. ஃபகத்தோட நடிப்பும் சிறப்பாகவே இருக்குது. அப்படிங்கிறதுனால இது எல்லாமே படத்துக்கு பாசிட்டிவாக மாறி இருக்கு. ஆவேஷம் படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபகத் நல்லாவே நடிச்சிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டுமே நம்பி தான் கதை எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாமே ஓவராலாக ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சிட்டாலும் 2.5 மணி நேரம் இதை மட்டுமே பார்த்துட்டு இருக்க முடியுமா, இது மட்டுமே போதுமா அப்படிங்கிற கேள்வி சிலருக்கு எல்லாம். நிறைய இடங்களில் படம் கண்ணை கட்டுறதுக்கும் ரீசன் இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஃபகத் கேரக்டர் நல்லாவே எழுதப்பட்டிருக்கு, அதுக்கான விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பட் அதர் தட் படத்தில் எமோஷனல் ஸ்டேக்காக என்ன இருக்குது, கதை ரொம்ப எம்டியாக ஃபீல் ஆகுது அப்படிங்கிற விஷயங்களும் நம்ம மேலே மைண்டில் ஓடிட்டே தான் இருக்குது. அது படம் ஃபுல்லாகவே எதிரொலிச்சு தான் இருக்குது. நிறையா சீன்ஸில் அதை மறந்து நம்மளை சிரிக்க வச்சாலும் போக போக ஒரு சில இடங்களில் ஸ்க்ரீன் பிளே ட்ராக் ஆகிறப்போ இந்த மைனஸ் அங்கே எட்டி பார்க்குது. அது இந்த கேள்வி நமக்குள்ளே ஓடிட்டே தான் இருக்குது. இந்த படம் டோட்டலாகவே அந்த 3 ஸ்டூடெண்ட்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் எழுதப்பட்டிருக்கு. அதனாலேயே நமக்கு வந்து ஈஸியாக ஓரளவு கெஸ் பண்ண முடியுது. இவங்களுக்கு வந்து எதுவும் ஆகாது, பெரிய எமோஷனல் ஸ்டேக் அதனால கிரியேட் ஆகாமல் போயிருது அப்படின்னு கூட நினைக்கிறேன். ஒருவேளை ஃபகத் கேரக்டர் அவ்வளோ யூனிக்காக எழுதப்பட்ட கேரக்டர் மேலே இந்த கதை டிராவல் ஆயிருச்சு அப்படின்னா இன்னுமே ஒரு பிரில்லியண்டான படமாக மாறி இருக்குமோ அப்படின்னு கூட தோணுச்சு. பட் அதர் தன் தட் நிறைய இடங்களில் ஃபகத் ஸ்கோர் பண்ணுறார், பட் எமோஷனலாக எதுவுமே இல்லையே அப்படிங்கிற ஃபீல் இருந்துகிட்டே தான் இருக்கு. இன்னும் கூட யோசிச்சு டிராபேக் சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஃபகத் கேரக்டருக்கு எடுத்துக்கப்பட்ட அந்த இன்ட்ரோக்கான டைம் இன்னுமே கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். அந்த காலேஜ் செட்டிங்ஸ், அந்த 3 மாணவர்களோட விஷயங்கள் கொஞ்சம் கட் பண்ணி ட்ரிம் பண்ணி ஃபகத் கேரக்டர் கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் அந்த மேஜர் ட்விஸ்ட் ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் எதிர்பார்க்காத ஒன்றா இருந்தாலுமே அந்த ட்விஸ்ட்டை ரொம்ப கேபிட்டலைஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற ஃபீலுமே இருக்குது. படம் அதுக்கப்புறம் உடனே கிளைமேக்ஸுக்கு போயிட்ட ஒரு ஃபீலுமே இருக்குது. அந்த ட்விஸ்ட் ரொம்ப நல்லா எழுதப்பட்டிருக்கு. அந்த ட்விஸ்ட்டை இன்னுமே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் இன்னும் நல்லா ஸ்க்ரீன் பிளேல ஒர்க் பண்ணிருக்கலாம் செகண்ட் ஹாஃப்ல அப்படிங்கிறது ஒரு டிராபேக்காக ஃபீல் ஆச்சு. ஆவேஷம் படத்தோட ஓவரால் வெர்டிக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபகத்தோட தீவிரமான ஃபேன். முக்கியமாக ஒரு ஆக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா அது ஒரு சுமாரான படமாக இருந்தாலும் நான் பார்ப்பேன், சுமாராகவே எழுதப்பட்ட படமாக இருந்தாலும் நான் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் இதில் சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒரு பேக்டு தேட்டரில் இந்த படம் நிச்சயமாக நல்லாவே கிளிக் ஆகும். பட் ஓடிடிலையோ இல்லை ஒரு 10 பேர் மட்டுமே உட்காந்து பார்த்தா இந்த படம் அந்தளவு என்டர்டெய்னிங்காக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அண்ட் பர்சனலாக எனக்கு நிறைய இடங்களில் இந்த படம் ஜிகர்தண்டாவோட வைப்ஸை கொடுத்துச்சு. ஜிகர்தண்டா ஃபர்ஸ்ட் பார்ட்டாக சொல்கிறேன். ஸோ அந்த வைப்ஸ் எனக்கு நிறைய இடங்களில் தென்பட்டுட்டே இருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். வேற ஒரு வியூவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர, தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.